இயேசு உங்களை நேசிக்கிறார். பிரியமானவர்களே, இந்த நாளில் ஆண்டவர் நம்மளோடு பேசும்படியாய் வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை கூட வாசித்து ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிற காரியத்தை பார்ப்போம். அது எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 32வது அதிகாரம் 19வது வசனம். எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 32வது அதிகாரம் 19வது வசனம். யோசனையில் பெரியவரும் செயலிலே வல்லவருமாய் இருக்கிறீர். அவனவனுக்கு அவனவனுடைய வழிக்கு தக்கதாகவும் அவனவனுடைய கிரிகளின் பலனுக்கு தக்கதாகவும் அளிக்கும்படி உம்முடைய கண்கள் மனுப்புத்தருடைய எல்லா வழிகளின் மேலும் நோக்கமாய் இருக்கின்றது. அவனவனுக்கு அவனுடைய வழிக்கு தக்கதாகும். பிரியமானவர்களே, ஆண்டவருடைய வார்த்தைக்கு செவி கொடுத்து அவருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படிந்து நடக்கும் பொழுது ஆண்டவருடைய கண்கள் பூமி எங்கும் விளாவிக் கொண்டு இருக்கிறது. அவர் பார்வைக்கு மறைவானது ஒன்றும் இல்லை, எல்லாவற்றையும் அவரே உருவாக்கினார். அப்ப இவர் கண்களுக்கு மறைவானது ஒன்றும் இல்லை. அப்ப ஆண்டவர் பார்க்கிறார், அவனுடைய கிரியைகளுக்கு தக்கதான பலனை நான் அளிப்பேன் அப்படின்னு சொல்லி. அவனுடைய கிரியைகள், அவனுடைய செய்கைகளுக்கு தக்கதாக என்னென்ன செய்யறாங்களோ அவங்களுடைய காரியத்துக்கு தக்கதாக பலன் உண்டாகும் என்று ஆண்டவர் சொல்லுகிறதை நாம் இதில் பார்க்க முடிகிறது. பிரியமானவர்களே, மனுப்புத்தனுடைய எல்லா வழிகளின் மேலும் அவர் நோக்கமாய் இருக்கிறார். அவரே உருவாக்கினார் மனுஷனை. அப்ப அவருடைய செய்கைகள், இங்கே ஒரு பாவம் நடக்கிறது, இந்த ஆண்டவருக்கு விருப்பம் இல்லாத ஒரு காரியம் நடக்கிறது என்றால் அது அவருக்கு மறைவாய் இருக்காது. ஏன்னா அவருடைய கண்கள் நம்மை நோக்கி எப்பொழுதும் நோக்கி கொண்டு இருக்கிறது. பிரியம், நம்மளை தான் அவர் பார்த்து கொண்டே இருக்கிறார். ஏன்னா அவருடைய வார்த்தைக்கு செவி கொடுத்து நடக்கிறோமா, அவர் சொன்ன கற்பனைகளின்படி நடக்கிறோமா? அப்படின்னா இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து மீட்டெடுத்து கொண்டு வருகிறார். அதே போல நம்மை அநேக அடிமைத்தனத்திலிருந்து, பாவ பிடியின் சிக்கலிலிருந்து, அடிமைப்பட்டு கிடந்த பாவத்திலிருந்து நம்மை மீட்டு, எகிப்திலிருந்து இஸ்ரவேலை எப்படி மீட்டாரோ அதே போலதான் ஏதோ ஒரு பாவத்துல, ஏதோ ஒரு அடிமைத்தனத்துல நம்ம சிக்கி கொண்டு இருந்தோம். நம்மளையும் மீட்டெடுத்து அந்த பரிசுத்த அனத்துக்குள்ளாய் நம்ம அழைத்து கொண்டு வருகிறார். பாருங்க, எகிப்து தேசத்திலிருந்து வந்த ஜனங்களுக்கு பாலும் தேனும் ஓடுகிற தேசமாகிய கானான் தேசத்தை அவர் கொடுப்பேன் என்று வாக்குடைத்து அதில் அவங்க போய் சுதந்திரித்துக் கொண்டார்கள். அந்த இடத்த நியாயப்பிரமாணத்தில் நடவாமலும் செய்யாமலும் நீ அவர்களுக்கு கற்பித்தது ஒன்றையும் செய்யாமல் போனார்கள். பாருங்க, அவங்கெல்லாம் சுதந்திரித்து கொண்டுட்டு ஆண்டவருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்காதபடி, நியாயப்பிரமாணத்தின்படி நடக்காதபடி, அவருடைய சத்தத்துக்கு செவி கொடுக்காதபடி போனபடினால தீங்கை எல்லாம் அவர்களுக்கு நேரிட பண்ணினாராம். அப்ப தீங்கு வருவதற்கு என்ன காரணம் அப்படின்னா, நம்ம ஆண்டவர் நம்மளை பார்க்கிறாரு. ஏதோ மனுஷனுக்கு பயப்படுகிற பயம் பாருங்க, சாதாரண ஒரு மனுஷனுக்கு நம்ம பயப்படுகிற பயம், ஒரு அதிகாரிக்கு பயப்படுகிற பயம், அதிகாரிக்கு பயப்படணும்னு பயம் இருக்கணும். ஆனா அந்த பயத்தை காட்டிலும் ஒரு அதிகாரி கொடுக்க வேண்டிய மரியாதை வேற, பயம் வேற. ஆனா தெய்வத்துக்கு பயப்படுகிறது பயம். இதை செஞ்சா ஆண்டவருக்கு அது அருவருப்பானது, ஆண்டவருக்கு பிடிக்காது அப்படின்ற ஒரு உள்ளான இருதயத்துக்குள்ள நமக்குள்ள ஒரு காரியம் இருக்கணும். இது பாவம் அப்படின்னு நமக்கு தோணணும், இதை செய்யக்கூடாது இது அப்படின்னு தோணணும். அப்பொழுதுதான் ஆண்டவர் நம்முடைய காரியத்தை அவர் உள்ளத்திரியங்களை அறிந்திருக்கிற தேவன். இப்ப இருதயத்துடைய சிந்தனைகளையும் யோசனைகளை அவர் அறிந்திருக்கிறார். பாருங்க, யோசனையில் பெரியவரும் செயலிலே வல்லவருமாய் இருக்கிறீர் என்று சொல்லப்படுகிறது. ஆண்டவருடைய சத்தத்துக்கு செவி கொடுக்கணும். அவர் சொல்லுகிறது வேதாகமத்தில் பூரா நம்ம வாசிக்கணும், அவருடைய சத்தத்துக்கு செவி கொடுங்க, அவருடைய சத்தத்துக்கு செவி கொடுங்க, அவருடைய கற்பனைகளுக்கு கடைபிடிங்க, அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிங்க. அதை தான் சொல்றாரு. அதை தான் நம்ம கடைபிடிக்கிறது கிடையாது. ஏன் மீண்டும் மீண்டுமாய் இந்த உயில் புத்தகத்தில் எழுதப்பட்டு இருக்கிற காரியம் என்ன? அவர் வானத்தையும் பூமியும் உண்டாக்கின தெய்வத்துக்கு நீங்க கீழ்ப்படிந்த நடப்பினால் நான் உங்களுக்கு கொடுக்க அந்த அற்புதமான காரியத்தை நான் செய்வேன், இந்த தேசத்தை தருவேன், பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தை நான் உனக்கு தருவேன் என்று வாக்குரைத்தார். அங்கு போய் சுதந்திரித்து நல்லா ஜாலியா இருக்கும் பொழுது ஆண்டவருடைய கற்பனைகளை மீறி நல்லா பாருங்க, நல்ல வருமானம் வருது, நல்லா ஜாலியா பணம் நம்ம கிட்ட கையில நிறைய இருக்குன்னா ஆட்டோமேட்டிக்கா தெய்வத்தை மறந்து விடுவோம். மனிதனுக்குள்ள ஏற்பட்ட ஒரு காரியம். ஆனா உங்கள்கிட்ட பணம் பெருகுது, உங்களுக்கு வருமானம் பெருகுது, உங்க வியாபாரம் ஆசீர்வதிக்கப்பட்டது அப்படின்னா இன்னும் தேவ சமூகத்தில் அதிக நேரங்களை நீங்கள் செலவு செய்த பழகிக் கொள்வீர்களானால்
உங்களுடைய கையின் பிரயாசங்கள் ஆசீர்வதிக்கப்படுகிறதானால் நீங்க ஆண்டவரோடு நேரத்தை அதிகமாய் நீங்க செலவு செய்ய கற்றுக்கொள்ள வேண்டும் பிரியமானவர்களே. ஏன்னா நம்ம கையில வருமானம் நிறைய இருக்கும் பொழுது கடவுளை மறந்து போகிறவர்களாய் காணப்படுகிறோம் பிரியமானவர்களே. பாருங்க, பாலும் தேன் ஓடுகிற தேசத்துக்குள்ள போயிட்டாங்க, ஹாயா இருக்கிறாங்க, எதுக்கு குறையல, ஜாலியா இருக்கிறாங்க. உடனே என்ன செய்யறாங்க, நியாயப்பிரமாணத்தின்படி நடக்கிறது இல்லை, அவர் சொன்ன வார்த்தைக்கு செய்யறது இல்லை, கற்பனைகளின்படி நடக்கிறவங்க போனாங்க, தீங்கை அவர் வர பண்ணினார். அப்ப பாருங்க, நம்ம எந்த இடத்துல அப்படி நம்ம கொளுத்து போய் இருக்கிறோமோ அந்த இடத்துல தேவ கோபாக்கினை வரும். கொளுத்து இருக்கிறோம் அப்படின்னா நம்ம என்ன செய்வோம், தெய்வத்தை மறந்து விடுகிறோம். பாருங்க, ஜாலி கூத்தும் கும்மாளமும் ஒரு இடத்துல இருக்குது அப்படின்னா ஆண்டவருக்கு அந்த இடத்துல என்ன செய்ய மாட்டோம், மகிமையை கொடுக்க மாட்டோம். நல்ல குடும்பமாவே சேர்ந்து குடும்பமாய் இருக்கிற இடத்துலயே ஆண்டவருக்கு மகிமை செலுத்தப்படாதபடி நீங்க கூடி குடும்பமாய் கூடுனீங்கன்னா அங்க ஆண்டவருக்கு மகிமை உண்டாக்கணும். நீங்க குடும்பமாய் கூடி நீங்க ஜாலியா இருக்கும் பொழுது ஆண்டவருக்கு மகிமையை விட்டுட்டு ஆண்டவருக்கு விரோதமான காரியத்தை நீங்கள் செய்வீர்களானால், மோசே மேல மலைக்கு சீனா மலைக்கு போயிட்டு வரும்போது கீழே என்ன செஞ்சாங்க, மக்கள்லாம் நல்லா ஜாலியா இருந்தாங்க. குடியும் கூத்துமாய் கும்மாளமும் ஒரே ஆர்ப்பரிப்பும் அவர்கள் திருவிழாக்களை கொண்டாட ஆரம்பித்து விட்டார்கள். ஏன்னா மோசே போயிட்டார், அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லி இவர்கள் அவர்களுக்கு தெய்வங்களை உண்டாக்கினார்கள். பாருங்க, உடனே அவனுக்கு ஒரு தெய்வத்தை உண்டாக்கி பெரிய ஒரு பாவத்தை பண்ணுகிறார்கள். அங்கு காணப்படுகிற காரியங்களா வேதத்தில் எழுதியிருக்கு, எவ்வளவு அருவருப்பான காரியங்கள் செய்யப்பட்டது என்று. அப்ப ஆண்டவருடைய சத்தம் அங்க வந்தது, அங்க ஒரு பெரிய அழிவு வந்ததை பார்க்க முடியும், தீங்கு அங்க வந்தது பிரியமானவர்களே. அதே போல ஆண்டவர் சொல்கிறார், அவனுடைய வலிக்கு தக்கதாகவும் அவனுடைய கிரியைகளின் பலனுக்கு தக்கதாகவும் அளிக்கும்படி உம்முடைய கண்கள் மனுப்புத்துடைய எல்லா வழிகளின் மேலும் நோக்கமாய் இருக்கிறது. நீ நன்மை செய்தா நன்மை, அது ஆண்டவர் ஒரு நாள் அதுக்கு மாறாக செய்ய முடியாது. தீமை செய்கிறவனுக்கு அது கண்டிப்பா தீமையாய் வந்து முடியும் பிரியமானவர்களே. எவ்வளவுக்கு நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவர்களுடைய சத்தத்துக்கு செவி கொடுத்து நடக்க முடியுமோ அந்த அளவுக்கு செவி கொடுத்து நடக்கக்கூடிய ஒரு இருதயத்தை நம்ம ஆண்டவர்கிட்ட நம்ம கேட்டோம் அப்படின்னு சொன்னா ஆண்டவர் நம்மை காத்து வழி நடத்துவார், ஆசீர்வதிக்க வல்லமையுள்ளவராக இருக்கிறார். பிரியமானவர்களே, கண்களை மூடுவோம், ஜெபம் செய்வோம். அன்பின் தகப்பனே, ஆண்டவரே, உம்முடைய கண்கள் எங்கள் மீது நோக்கமாய் இருக்கிறது என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். ஆண்டவரே, நேரங்களில் ஆண்டவரே ஒரு பரிபூரணம் வந்ததற்கு என்பதாய் நாங்கள் ஆண்டவரே தெய்வத்தை விட்டு பிரிந்து போகிறது எங்களால் உணர முடிகிறது. அப்படிப்பட்டதான சூழ்நிலைகளை ஆண்டவரே எங்களை காத்து கொள்ளுவதற்கு முதலில் ஆண்டவரே கர்த்தருக்கு பயப்படுகிற அந்த பயத்தை எங்களுக்கு தந்துடணும்னே நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.